எதுக்கு இப்படி நான் சுற்றி வளைக்கிறேன் அப்படின்னா, இந்த 2 பேரும் நல்லா படிச்சிருக்கான், நல்ல பதவியில் இருக்கான். ஒரு உதவி என்று ஒரு உதவி எனக்கு தெரிந்த நபர் அவனை கேட்டிருக்கா. அவள் வந்து எனக்கு தெரிஞ்சவா, அவனுக்கும் தெரிஞ்சவா. ஒரு நபர் உதவி கேட்டிருக்கா. ஒருத்தன் என்ன பண்ணால், இப்போ உடனே ஒரு 5 நிமிஷத்தில் உதவி செய்கிறேன்ருக்கான் அவள்கிட்ட. 5 நிமிஷத்தில் கேட்டதுக்கு சொல்யூஷன் நான் பண்ணுறேன் அப்படின்ட்டான். இன்னொருத்தன் என்ன பண்ணியிருக்கான், அவள் கேட்டதில் ஒரு 25% நிறைவேற்றிட்டான். எப்படி அரை கிணறு தாண்டினா போருமா? அரை கிணறே தாண்டினா போகாது, முழு கிணறு தாண்டணும். ஒரு 25%, ஒரு கிணறு தாண்டி இருக்கான். அதை உடனே போய் அம்மா கிட்ட சொல்லிட்டான். என்ன இது என்னன்னா, இவனுக்கு இருக்கிறது நல்ல குணம், அடுத்தவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய குணம், நல்ல குணம். அதை போய் நீ அம்மாக்கிட்டேயும் ஆயிக்கிட்டேயும் போய் சொன்னேன்னா, ஒரு சில அம்மாக்கள், ஒரு சில மனைவிகள் 4 பேருக்கு செய்யுங்க அப்படிம்பாங்க. இப்போ என் முண்டாட்டிலாம் 4 பேருக்கு செய்யுங்கன்னு தான் சொல்லுவாள். 4 பேருக்கு சோறு போடுன்னு தான் போடுவாள். யாரோ தெரியாத ஆள் கூட கூப்பிட்டு சோறு போடுவாள். ஆனால் ஒரு சில தாய்மார்கள் அப்படி நினைக்க மாட்டான். ஏன்டா உனக்கு இந்த வேலை அப்படின்னு நினைப்பான். அப்போ நீ ஆஃபீஸ்லேயோ ஒரு அலுவலகத்தில் வேலை பார்க்கும்பொழுதோ, ஒரு சொந்த தொழில் பண்ணும்போதோ உனக்கு ஒரு லாபம் கிடச்சிதுன்னு வச்சுக்கோ, அந்த லாபத்தை வந்து வாங்கிக்கிறல்ல, இல்லை அந்த லாபம்